விஜய் பிறந்த நாளுக்கு கட் அவுட் வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக சத்தி தேட்டர் இருக்கும். கூட்டம் இருக்கா? ஸ்பான்சர் இதெல்லாம் டிக்கெட் எடுக்கிறதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். என்ன 2வது நாளுக்கு கூட்டம் இல்லை? நீ பாருங்கள், அந்த காசை வாங்குறதுக்குள்ள மனுஷன் போட்டு பாடா படுத்திடுவா. அப்படி டிக்கெட் காசு 2024 தலை படம் பாருங்க. ஒக்கா மக்கா புஷ்பா 2 50 ரூபாய்க்கு ஆளுக்கு 25 ரூபாய்க்கு டிவி வாங்கிக்கலாம். உள்ள தேட்டருக்குள்ளே பாருங்களா ஃபுல்லாக எப்படி இருக்குன்ட்டு பயங்கரமாக இருக்குது. படம் போட்டோன்னே வந்து நாங்கள் காட்ட முடியாது. அரசு பள்ளிகளை செம்மையாக்கி மாணவர்கள் சேர்க்கை அதிகரிக்கணும்னு சம்பவம் பண்ணிட்டாங்க ஜி. கூட்டம் இருக்கா? படம்லாம் விட்டாச்சு. கூட்டம் தான் இல்லை 2வது நாளுக்கு. மக்களே வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2வது நாள் 2வது ஷோவுக்கு வந்திருக்குறோம். அண்ணா ஸ்பான்சர் இதெல்லாம் டிக்கெட் எடுக்கிறதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். 120 ரூபா கொண்டு வந்திருக்கேன். எத்தனை டிக்கெட் கிடைக்குமோ நீங்களே பார்த்துக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே ஸ்கேனர் இருக்குது. என்னண்ணே ஸ்கேனர் இருக்குல்ல, எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். சரியா? ஸ்கேனர் இருக்குது, அதனால் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். 120 கொண்டாந்த என்ன செல்லு கையில் இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? என்ன 2வது நாளுக்கு கூட்டம் இல்லை. படம் எப்படி இருக்குது என்னன்னு தெரியல. ஃபுல்லாக அடித்தடியாக தான் இருக்க மாட்டேங்குதுங்க ரிவ்யூ பார்த்தா. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு கட் அவுட்டரும் இல்லை. 100 ரூபா டிக்கெட் கொடுத்துட்டேன். அதெல்லாம் காசு இல்லை. அங்கே நீ போய் டிக்கெட்டு காசு கொண்டா. இல்லை இங்கே வேறு பாக்கெட்டு இல்லை, வெளியே வர பர்ஸ் இல்லை, எதுவுமே கிடையாது. காசுலாம் வெளியே வராது. ஆமாம், உன்னை பார்த்த நிறைய கற்றுக்குறேன் நாங்கள், அதனால தான் எதுவுமே கிடையாது. பாரு, வண்டி எடுத்துகிட்டு வரல, காசு எடுத்துகிட்டு வரல. விளங்கிடும் எப்படி இருந்தாலும். எப்படியோ பேசி சமாளித்து 2 பேர்த்துக்கு டிக்கெட்டு நம்மளால் வச்சு எடுத்துட்டோம். சரிங்களா? நீங்கள் பாருங்கள், அந்த காசை வாங்குறதுக்குள்ளே மனுஷன் போட்டு பாடா படுத்திடுவா. அப்படி டிக்கெட் காசு அப்படின்ட்டு. நீ அப்படி தானே? ஆமாம், பார்த்துக்குங்க. 120 ரூபா 240 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டோம். ஆன்லைனில் பார்த்தா 310 ரூபா 315 ரூபா வருது. 70 ரூபா 80 ரூபா பார்த்திங்கன்னா அதிகமாக வருது. அந்த அளவுக்கு கூட்டம் இருக்காதுன்னு தெரிஞ்சுட்டே நாங்கள் ஆன்லைனில் எடுக்கவே இல்லை. அப்படியே டேரெக்டாக வந்துட்டோம். இந்த படத்தை பார்த்துட்டு படம் எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்ட்டு வெளியே வந்துட்டு சொல்கிறோம். சரிங்களா? அநேகமாக படம்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு டவுட்டு தான். பார்த்தா கூட்டம் ஒன்றும் இல்லை. ஒரு வேளை இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறனால கூட்டம் இல்லையான்னு தெரில. ஏன்னா ஃபுல்லாக அடிதடியாக தான் இருக்குது. காமெடி ஆக்டர் ஒருத்தருமே இல்லை. என்ன கண்டிஷன் தெரில. படத்துக்கு எப்படியோ தனுஷ் படம் அப்படிங்கிறனால வந்தாச்சு. போய் பார்ப்போம் என்னதான் கண்டிஷன். வாங்கிட்டோம் டிக்கெட்டு வாங்கியாச்சு. நாங்கள் எல்லாம் உள்ளே போகிறோம். கோஸ்ட்டு இந்தியன் 2 கமல் படம். அடுத்தது 2024 தலை படம் பாருங்க. ஒக்கா மக்கா கோஸ்ட் விடாமுயற்சி. அடுத்தது புஷ்பா 2. தம்பி எனக்கு தண்ணி பிடிப்பா. தண்ணி நீ மட்டும் குடித்தா மற்றவங்களுக்கு கூட வர்றவங்களுக்கு கவனிக்கணும் கூப்பிட்டு. வாங்க, நான் ஒரு தம் போடுங்க, ஒரு கட்டிங் போடுங்க. அதெல்லாம் பேட். சரியா? அதெல்லாம் கேட்கக்கூடாது. கூட வந்தாலும் சரி, பாப்கார்னு ஸ்வீட் கார்னு எதுவும் வாங்கி தரையா என்ன? அப்புறமா வா. என்ன காசு என்ன நீ தான் எல்லாம் கணக்கு வச்சுக்க. நீ எல்லாம் கணக்கு வச்சுக்க. ஏன்னா 50 ரூபா தான் இருக்குமே, அவ்வளோதான். 50 ரூபாய்க்கு ஆளுக்கு 25 ரூபாய்க்கு டிவி வாங்கிக்கலாம். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் குடிச்சது கிடையாது. டீ நீ குடிக்காடி பரவாயில்லையா? நான் குடிக்கிறேன். அப்போ நீ குடிக்காத. எல்லா சீட்டு கவரையும் மாற்றிட்டாங்க. சும்மா ஜம்முன்னு இருக்குல்ல. ஏபிசிடி தெரிஞ்சுன்னா எப்படி தெரியும்? ஏபிசிடி தெரிஞ்சால் நாங்களாம் ஸ்கூலில் பாஸ் ஆகி வெளியே வந்திருப்போம்ல. இதுதான் மக்களே, சீட்டுக்குள்ளே எல்லாம் வந்து என்ட்ரி ஆகிட்டோம். சரிங்களா? சீட் கரெக்டாக நாங்கள் கேட்ட மாதிரி கார்னர் சீட்டில் வந்து கிடச்சிருச்சு. உள்ள தேட்டருக்குள்ளே பாருங்களா ஃபுல்லாக எப்படி இருக்குன்ட்டு பயங்கரமாக இருக்குது. படம் போட்டோன்னே வந்து நாங்கள் காட்ட முடியாது. காப்பி ரைட் விழுந்துடும், அடி விழுந்துடும், டோட்டலாக வந்து சீன் ஆயிரும். அதனால் வந்து உங்களுக்கு இதை வச்சு நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கிங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் படம் பார்த்துட்டு
இன்ட்ரோலுக்கு ரிவ்யூ சொல்கிறோம். நல்லா இருந்தால் நீங்களும் பாருங்கள், இல்லாட்டி யாரும் படத்துக்கு போகாதீங்க. கரெக்டாக சூப்பர். தம்ஸ் அப் சொல்லியிருக்கோம். படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படியா 120 ரூபா கொடுத்து 2 பேர் வந்திருக்கா. 240 ரூபா. பைக் டோக்கன் ஒரு 10 ரூபா. வேறு நீ அடுத்து இன்ட்ரோலுக்கு என்ன திங்க போகிறோன்னு தெரில. அது வந்து எவ்வளோ செலவாகுதுன்னு தெரில. எப்படியோ ஒரு 2 பேர் வந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபா 400 ரூபா காலி ஆயிரும் ஒரு படத்துக்கு. அந்த படம் வந்து எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு தெரில. வேறு செல்ல தலைய அரசு பள்ளிகளை செம்மையாக்கி மாணவர்கள் சேர்க்கை அதிகரிக்கணும்னு உங்களை அன்போடு அழைக்கிறேன். உங்களுக்கு உறுதுணையா நானும், பள்ளிகளுக்கு உறுதுணையா நீங்களும் ஒன்று சேர்ந்து செயல்படுவோம். நம் பள்ளி நம் பெருமை. பெற்றோர்கள் அனைவரும் நமது குழந்தைகள் படிக்கும் பள்ளிகளுக்கு செல்வோம். ஆகஸ்ட் 2 அன்று நடக்கவிருக்கும் பள்ளி மேலாண்மை குழு அறிமுக கூட்டத்தில் பங்கேற்போம். குழந்தைகளின் கனவுகளை நிறைவேற்றுவோம். நாள் ஆகஸ்ட் 2 வெள்ளிக்கிழமை. புஷ்பா படம் 2 எப்போ வரப்போகுதுன்னு தெரில. செம்ம ஆர்வமாக இருக்குது. கெட்டப் பார்த்து எப்படி இருக்குன்ட்டு பொம்பளை கெட்டப் போட்டு அந்த முனி தானே முனி வேஷம் தானே போட்டிருப்பாங்க. வேஷம் பாரு, பொம்பளை வேஷம் போட்டு அந்த முனி வேஷத்தில் கையிலெல்லாம் பாரு எவ்வளோ மோதிரம். சமோசா வாங்கிட்டோம். பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்காது. முட்டை சமோசா வாங்கியிருக்கிறோம். தலைவர் நான் இந்த சமோசாவுக்கு காசு இவர் தான் கொடுத்துருக்காரு. இப்போ படம் எப்படி போச்சு? முட்டையாக போச்சா? ஃபஸ்ட் ஹாஃப் அப்படியே படம் ஸ்லோவாக போயிட்டு இருந்தது. திடீர்னு இன்ட்ரோல் டைமில் விறுவிறுப்பாக களை இறங்கியிருக்கா. அப்படி இன்ட்ரோலுக்கு மேலே எப்படி இருக்குதுன்னு பார்த்தா தான் தெரியும் படம் பார்க்க முடியுமா இல்லையான்னு. ஃபஸ்ட் ஹாஃப் அப்படியே ஸ்லோவாக போயிட்டு இருந்தது. கொஞ்சம் என்னடா படம் எப்படி இருக்குதுன்னு நாங்களே யோசனையாக இருந்தது. அதுக்கப்புறம் சர்ன்னு இறங்கினா. அப்படியே இறங்கினோடனையும் படம் இன்ட்ரோல் விட்டாங்க. அடுத்து பின்னாடி பார்த்தீங்களா புஷ்பா கெட்டப்ப அப்படியே புஷ்பா 2 வரும் இருக்குது தாறுமாறா. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சமோசா சாப்பிட்டு உள்ளே போக போகிறோம். உள்ளே போயிட்டு எவ்வளோப்பா சமோசா? 20 ரூபாய்ங்க முட்டை சமோசா. அந்த அளவுக்கு எப்படி இருக்குன்னு ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை. சும்மா வந்து மைதா மாவில் ரோல் பண்ணி உள்ளே வந்து முட்டை வச்சு கொடுத்தாங்க. இதே வந்து வெளியே வாங்கினோம்னா 10 ரூபா 15 ரூபா வரும். விஜய் பிறந்த நாளுக்கு கட் அவுட் வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக சத்தி தேட்டருக்கு இந்த கடைசியில் வந்து அந்த கடைசி வரைக்கும் வச்சுருக்காங்க. மக்களே பப்ஸு சாப்பிட்டு காப்பி ஒன்று வாங்கி கொடுத்து அப்படியே குடிச்சிட்டு இருக்கிறோம். கலைவன் காசு இல்லைன்ட்டு வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி நானும் வாங்கி தந்தால் வருவேன், இல்லாட்டி வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்காட்டி வாங்கி கொடுத்துட்டு அப்படி. சரிங்களா? காப்பி பார்த்தீங்கன்னா நார்மலாக வீட்டில் ஓடுற மாதிரி காப்பி கிடையாது. இது வந்து மிஷின் காப்பி. காரமாக சமோசா சாப்பிட்டதுனால இந்த காப்பி குடிக்கிறேன். பால் வாங்கிடலாம். ஏன் எவ்வளோ காப்பி? 30 ரூபா. இந்த காப்பி 30 ரூபாயாமாங்க. அந்த மாதிரி கணக்கெலாம் நீ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எந்த செலவும் பண்ணவே முடியாது. அதனால் எந்த ஏரியாவுக்கும் நீ போகவே முடியாது. அந்த இப்போ தேவையில்லாத பண்ண மாட்டேன். தேவையில்லாதுன்னா இந்த படம் அதே இன்னும் 40 நாள் 50 நாளில் படம் டிவிலே ரிலீஸ் ஆயிடும். அப்புறம் தேட்டருக்கு வந்தேன் அந்த இது இல்லை, அதில் எல்லாம் ஒன்று தான். நீ இந்த டிவிக்கு காசு கணக்கு பார்த்தீங்கன்னா அதே இதுதான் 40 நாளில் படம் டிவிலே வந்துடும். இல்லை அதுக்கு படத்துக்கு 200 ஓடுறது பார்த்துடலாம். இந்த சும்மா அது என்ன படத்துக்கு 200 சாயத்தண்ணிக்கு ஒரு நாள் குடிக்காத மாதிரி இதை ஒன்று குடிச்சிருக்கு. சாயத்தண்ணி தான் நான் இல்லைன்னு நான் சொல்ல. வெளியே வந்தவங்க வந்து நம்ம கணக்கு பார்க்க முடியாதுல்ல. வாங்கி கொடுக்குறது சாப்பிட்டு தான் நான் ஆகணும். அப்போ அந்த நம்ம சாப்பிட்ட சமோசாக்கு தான் ஒருத்தே இல்லை. ஏன் வாங்கி சாப்பிட்டோம்? பானி சாப்பிட்டு தெரியுமா? 2 பவுன் நகை எடுக்க போகிறோமா? 2.5 பவுன் தான் இருக்குது. நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை நான் எடுப்பேன். ரிஸ்க் எடுத்து காசு கொடுத்து எடுத்தேன். அதான் ஏன் பாடி செய்கூலி சேதாரம் வருது இல்லை, அந்த காசு நீ அதெல்லாம் பார்க்கலாம். இது வேஸ்ட்டு. இந்த காப்பி மட்டும் வேஸ்ட்டு. வேறு நம்ம பப்ஸ்லாம் வேஸ்ட் கிடையாது. சாப்பிட்ற ஐட்டம் சாப்பிட்டு தான் ஆகணும். அதுக்கு எதுவுமே பண்ண முடியாது.
சரியா? நம்ம மட்டும் வந்து ரோட்டில் தனியாக போகணும்னு ஆசைப்படவே முடியாது. சரி மக்களே, படம் முடிஞ்சிட்டு உங்களுக்கு அப்புறமா வெளியே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். படம் நல்லா தான் இருக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு, கொஞ்சம் லைட்டாக போராக போகுது. தனுஷோட ஆக்ஷன் வந்து அடுத்து செகண்ட் ஹாஃபில் வரும், பார்க்க போகிறோம் நாங்கள். சரி, கதை எப்படி இருக்குங்க ஜி? ஆ சம்பவம் பண்ணிட்டாங்க ஜி. ஃபுல்லு இப்போ ஹவுஸ் ஃபுல். இப்போ இப்போ எத்தனை பேர் கூட்டாங்க? அப்பா வரும்போது ஒரு வக்கீலும் இல்லை, இப்போ இத்தனை பேர் கூட்டம் வேறு. செகண்ட் ஹாஃப் ஏதோ போயிடுச்சு, பரவாயில்ல, பார்க்கலாம். சரி, ஓகே மக்களே, பாய் பாய். ஏஆர் ரஹ்மான் இல்லைன்னா படம் ஓடி இருக்காது எனக்கு தெரியும். ஆமாம், ஏஆர் ரஹ்மான் இல்லை அப்படின்னா படம் ஓடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. சரி மக்களே, பாய். நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்புறோம். ஓகே.